கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41 அதிகாரம் 13 வசனம். ஏசாயா 41:13. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆமென். நம்முடைய தேவாதி தேவன் நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதே என்கிறார். எத்தனை அன்பான தேவன் பாருங்கள். வெறுமனே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லவில்லை. உங்கள் ஒவ்வொருவரின் வலது கையை பிடித்து சொல்கிறார், பயப்படாதே என்று. பயப்படாதே என்று ஆறுதலாக சொல்கிறார், பயப்படாதே என்று கட்டளையாக சொல்கிறார். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று வாக்குத்தத்தமாக உரைக்கிறார். நாம் நம்முடைய வாழ்வில் எதை குறித்தும் பயம், எதிர்காலத்தை குறித்து பயம், வருமானத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, ஆரோக்கியத்தை குறித்து என்று எதற்கெடுத்தாலும் பயம், கவலை. ஒரு சிறு தலைவலி வந்தாலும் உடனே இந்த தலைவலியால் மூளையில் ஏதும் பிரச்சனையோ, கண்களில் கோளாறோ, பிபி சுகர் காரணமோ என்று தேவையில்லாமல், சம்பந்தமே இல்லாமல் எதையாவது கற்பனை செய்து அதனால் நாமும் பயத்தோடும் கலக்கத்தோடும் கஷ்டப்படுறோம். அதனால தான் தேவன் நம்மை பார்த்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்கிறார். தேவனே நம் பக்கத்தில் நமக்கு துணையாக இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41 அதிகாரத்தில் 10 முதல் 14 வசனங்களுக்குள் 3 முறை பயப்படாதே என்று கர்த்தர் கூறுகிறார். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஆகையால் எந்த சூழ்நிலைகளிலும் பயப்படாதிருங்கள். நான் பயப்படும் நாளில் கர்த்தரை நம்பிடுவேன் என்று சங்கீதக்காரன் கூறுவது போல எல்லா நிலைகளிலும் கர்த்தரிடத்தில் திட நம்பிக்கையாய் இருங்கள். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சங்கீதக்காரன் கூறுவதை கவனித்தீர்களா? சங்கீதக்காரனுக்கு தேவன் மேல் எவ்வளவு விசுவாசம், எவ்வளவு உறுதி, பற்று, கவனிச்சிங்களா? அதனால தான் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்கிறார். தேவனே என் பக்கத்தில் இருக்கும்போது யாரால் என்ன செய்துவிட முடியும் என்று எவ்வளவு தெளிவாக கூறுகிறார் பாருங்கள். இந்த விசுவாசம், இந்த உறுதி, இந்த பற்று உங்களிடத்தில் இருக்கிறதா? பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லும் ஆண்டவர் முதலாவது எதிர்காலத்தை குறித்த உங்கள் பயத்தை போக்கி துணை நிற்பார். தேவன் நம் தாயின் கர்ப்பத்தில் நாம் உருவானது முதல் நம்மை அறிந்திருக்கிறார். அவர் நம்மை அறிந்திருக்கிறபடியால் நம்முடைய தேவை இன்னது என்பதையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய எதிர்காலத்தை குறித்தும் அவர் அறிந்திருக்கிறார். இதை விசுவாசிக்கிறீங்களா? ஆகையால் எண்ணத்தை உண்போம்,
எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் என்று நம்மை ஆறுதல் படுத்துகிறார். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் என்றும் அறிவுறுத்துகிறார். கவலைப்பட்டு கொண்டே இருக்கும்போது பயம் வந்துவிடும். எனவே தான் நம்முடைய தேவன் கூறுகிறார், நீ பயப்படாதே, உன் எதிர்காலங்கள் என் கரத்தில் இருக்கிறது, நான் உன்னை அறிந்திருக்கிறேன், உன் எதிர்காலத்திற்கு துணை நிற்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று. இதை விட என்னங்க வேணும் உங்களுக்கு? இரண்டாவதாக, சூழ்நிலையால் ஏற்படும் பயத்தை போக்கி துணை நிற்பார். தனிமை, இரவு, இடியுடன் கூடிய மழை, என்ன செய்வது என்று தெரியாமல் பயத்தோடு அமர்ந்திருக்கிறீர்களா? திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று உங்களை நோக்கித்தான் தம் கரத்தை நீட்டுகிறார். அன்று கடலின் சீற்றத்தால் படகில் பயத்தோடு கலக்கத்தோடு இருந்த சீஷர்களை பாதுகாக்க கடலின் மேல் நடந்து வந்து, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொன்னவர் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள் என்று. நாம் நிறைய நேரங்களில் சூழ்நிலையை பார்த்து பயப்படுகிறோம். ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடே இருக்கும் தேவன் நம்மை பார்த்து, பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன் என்று உறுதியளிக்கிறார். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? மூன்றாவதாக, நம்முடைய சத்துருக்களை குறித்த பயத்தை போக்கி துணை நிற்பார். அன்று யோசபாத்துக்கு எதிராக அம்மோன் புத்திரரும் மோவா புத்திரரும் படையெடுத்து வந்தபோது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு உபவாசத்தை கூறுவித்தான். அப்பொழுது தீர்க்க தரிசி மூலம் தேவன் அவர்களை பார்த்து, நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது என்று ரொம்ப தெளிவாக கூறி அவர்களை தைரியப்படுத்தினார். அவருடைய ஜனங்களை அமைதிப்படுத்தி அவர்களுக்கு துணை நின்று ஜெயத்தை பரிசாக வழங்கினார். கர்த்தர் சத்துருவின் நிமித்தம் உங்களுக்கு வருகிற பயத்தை அறிந்திருக்கிறார். உடனே தன்னுடைய வார்த்தையை அனுப்புகிறார். திரும்பவும் திரும்பவும் சொல்கிறார், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், இந்த யுத்தம் என்னுடையது என்று. உங்கள் சத்துருக்களை பார்த்து பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அந்த சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நீங்கள் மனதில் ஒன்றே ஒன்று தான் யோசிக்கணும், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், எனக்கு துணையாக நிற்கிறேன்னு சொன்ன தேவாதி தேவன் என் பக்கத்திலேயே இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன், என்ன நடந்தாலும் அவர் என்னை பாதுகாப்பார். இந்த உறுதி உங்கள் உள்ளத்தில் இருக்கணுங்க. அதாவது அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசியுங்கள். ஏனெனில் எல்லா சத்துருக்கள் மீதும் கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுக்கிறார். இயேசு என்ற நாமத்தில் அதிகாரம் உண்டு. இயேசுவின் இரத்தத்திலே அதிகாரம் உண்டு. அவருடைய வார்த்தையிலே அதிகாரம் உண்டு. அவர் நமக்கு துணை நிற்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அவருடைய பலத்த கரம் நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அவர் கரத்தின் நிழலினால் நம்மை மூடி மறைத்து பாதுகாக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த விசுவாசத்தோடு இன்றே அவருடைய செட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவோம். அவரே நம்முடைய வலது கரத்தை பிடித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்,
ஆமேன். ஆமென்.